ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ராத்திரி தூங்கலையா? சார், உங்களிடம் நேராக சொல்ல தைரியம் இல்லாமல் இதை எழுதுகிறேன். நேற்று ராத்திரி பூராவும் உங்கள் வீட்டில் நான் தூங்கவே இல்லை. உங்களை பற்றி தவறான விஷயங்கள் எதையும் நான் தெரிந்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சார், அப்படி எதையும் பார்க்கவோ கேட்கவோ நேர்ந்தால் அதை எல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் உங்களிடம் நான் கொண்டிருக்கும் மரியாதைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் நான் தினம் அழுது கொண்டேதான் இருக்க வேண்டுமோ என்று அஞ்சுகிறேன். அதனால் தயவு செய்து வேறு எங்கேயாவது என் இருப்பிடத்தை மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உண்மையுள்ள ராதிகா. வெரி குட் ராதிகா, ஐ வெல்கம் யுவர் டீலிங்ஸ். ஒரு எண்ணத்தை நான் மதிக்கிறேன். இதில் எனக்கு ஒன்று வருத்தம் இல்லை. ராதிகா, உனக்காக என்னுடைய உணர்ச்சிகளை, சில உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா அதே சமயத்தில் உன்னை இழக்கிறதுனா நான் ரொம்ப சங்கடப்படுவேன். நம்முடைய மேனேஜர் மார்க்கண்டேய வீட்டுல நீ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்றேன். வெரி மாடர்ன் ஃபேமிலி. உன்னுடைய சுதந்திர மனப்பான்மைக்கு அந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? உங்க விருப்பம். இது உன்னுடைய சொந்த விருப்பம். ஓகே? No formality. Darling. Darling. Come on. Baby, she's my wife. Hello? அண்டர்வேர் பன்னீர் மாதிரி நாங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்கோம். பேரு ஸ்லோ. ஸ்லோவா? தேர் மாதிரி எதுக்குமே ஆடி அசஞ்சி ஸ்லோவா தான் போவா. ஃபுல் நேம் சுலோச்சனா. கமான் கமான்.